திமுகவை வீழ்த்திட்டு அந்த இடத்துக்கு தான் வரவே அரசியல் கட்சி தொடங்கியிருப்பதாக சொல்லும் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை தீட்ட தொடங்கிட்டார். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கிய கட்சியோட தேர்தல் வியூக நிபுணரை தன் பக்கம் தட்டி தூக்கி அந்த கட்சியினருக்கு கடுமையான அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் நடத்திய முதல் மாநாட்டுக்கு பிறகு தமிழக அரசியல் களமே மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பா அந்த மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்ததோடு அதிகப்படியான இளைஞர்கள் படை எடுத்ததால 2 திராவிட கட்சிகளுமே பீதியில இருக்காங்க. குறிப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விஜயோட மாநாட்டில் கலந்துகிட்டது முழுக்க அவரோட ரசிகர்களா இல்ல திமுகவோட இளைஞர்களும் அந்த பக்கம் போயிட்டாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உளவுத்துறை மூலமா விசாரணை நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு கிறிஸ்துவ என்பதால தென் மாவட்டத்தில் பெருவாரியாக வாழும் கிறிஸ்தவர்களை தன் பக்கம் இழுக்க வாய்ப்பு உள்ளதா என்பதை கேட்டு உளவுத்துறைக்கு அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு ஒரு புதிய கட்சியின் மீது பயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில தனது மாநாட்டின் போது ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பாணியிலேயே பிரவுன் பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்து வந்த விஜய் நேற்று தன்னுடைய மாநில மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு ஒரு விருந்து கொடுத்திருந்தார். அந்த நிகழ்ச்சியின் போது மாநாட்டின் போது அணிந்திருந்த பிரவுன் பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்து வந்திருக்கிறார் விஜய். இதையடுத்து ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியலை கையில் எடுத்திருப்பதோடு உடையில் கூட அவரது பாணியைத்தான் விஜய் கடைபிடிக்கிறார் என்கின்ற தகவல்கள் வெளியாயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ஆந்திராவில் சில பாத யாத்திரைகளை நடத்தி மக்களின் கவனத்தை தன் பக்கம் இழுத்தாரோ அதே போல் அடுத்தபடியாக விஜயும் தமிழ்நாடு முழுக்க ஒரு பாத யாத்திரை நடத்த போவதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நேரத்தில் பாமகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமா இன்னொரு சம்பவமும் செய்திருக்கிறார் விஜய். அது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் வியூகங்களை திருச்சியை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் தான் வியூகம் வகுத்து கொடுத்துட்டு வரார். அவர் வகுத்து கொடுத்த பல தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி தோல்வி இரண்டையும் சந்திச்சிருக்காங்க. ஆனா அவர் வகுத்து கொடுக்கும் வியூகம் பெரிய அளவுல அரசியல் கட்சிகளை கவர்ந்து வருது. அந்த ஜான் ஆரோக்கியசாமிய தன் பக்கம் இழுத்திருக்கிறார் விஜய். அவரை அழைத்து ஆலோசனை நடத்தி இருப்பவர் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிரசாந்த் கிஷோர் எப்படி தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தாரோ அதை விட சிறப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கும் வியூகம் வகுத்து தரணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கிறாராம் விஜய். அதனால இனிமேல் கொண்டு விஜய் கட்சியின் அனைத்து பரப்புரைகளிலும் இவர் ஈடுபட போறாராம். பல கட்சிகளும் வெற்றிய பெரிய அளவுல தங்கள் கட்சியின் செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பது மாதிரி இனிமேல் விஜய் கட்சியின் அனைத்து செய்திகளையும் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தலைமையிலான டீம் தான் ட்ரெண்டிங் செய்ய போறாங்களாம். இப்படி தன்னோட கட்சிக்கு வேகம் வகுத்து கொடுத்த புள்ளியை விஜய் தன் பக்கம் இழுத்துட்டதால பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் பலத்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறாராம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பா பாஜக அங்கு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. ஆனா 3 கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டதால எந்த கட்சிக்கு முதலமைச்சர் பதவி அப்படிங்கறதுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்துல பாஜகவினரும் ஏக்நாத் சிண்டே கட்சியினரும் சொல்லிட்டு வர கருத்துக்கள் மகாராஷ்டிரா அரசியல்ல புயலை கிளப்பியிருக்கு. அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம். நேற்று மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் என்ற 2 மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் முடிவு வெளியாகியிருக்கு. இதுல மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியும் ஜார்க்கண்ட்ல ஜேஎம்எம் கூட்டணியும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில மகாராஷ்டிராவில் பாஜக ஏக்நாத் சிண்டே, தேசியவாத காங்கிரஸ் அஜித்குமார் கூட்டணி வச்சு போட்டியிட்டாங்க. குறிப்பா 3 கட்சி கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்த நிலையில் எந்த கட்சி அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றார்களோ அந்த கட்சி சார்பில் தான் முதலமைச்சர் தேர்வு செய்வாங்க. ஆனா மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே ஏற்கனவே முதலமைச்சராக இருந்ததால அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என அவர் எதிர்பார்ப்பதா தகவல்கள் வெளியாயிட்டு வருது. ஆனா இந்த நேரத்துல நேற்று மகாராஷ்டிரா பாஜக தலைவர் பிரவீன் வெளியிட்டுள்ள செய்தியில் மகாராஷ்டிராவில் தற்போது துணை முதல்வராக இருக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் தான் அடுத்த முதல்வர் ஆகணும்னு ஒரு செய்தி வைத்திருக்கிறார். ஆனால் இது குறித்து ஏக்நாத் சிண்டேயிடம் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது மகாராஷ்டிராவில் 3 கட்சிகள் சேர்ந்துதான் தேர்தலை சந்தித்தோம். அதனால முழுமையான முடிவுகள் வெளிவந்த பிறகு 3 கட்சிகளும் அமர்ந்து பேசி அடுத்த முதலமைச்சர் யார் என்று முடிவெடுப்போம். தனிப்பட்ட முறையில் யாரும் இதை அறிவிக்க முடியாதுன்னு பாஜகவின் மாநில தலைவரோட கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்திருக்கிறார்.
இந்த நேரத்தில் ஏக்நாத் சிண்டேவின் மகனான ஸ்ரீகாந்த் சிண்டே, என்னுடைய தந்தை தான் மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஒரு செய்தியை கொளுத்தி போட்டு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதனால மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலமைச்சரை தேர்வு செய்யும் விவகாரத்தில் புகைச்சல் ஏற்படும் என்கின்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பரபரப்பான சூழலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள மகாராஷ்டிராவில் வாக்கு இயந்திரம் கோளாறா செய்யப்பட்டுள்ளது என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ள நிலையில் அதற்கு பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. அதாவது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் தங்கள் தேர்தலில் தோல்வியடைந்தால் வாக்கு எந்திரத்தில் கோளாறு, எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரைதான் பதிவாகிறது என்று ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி அதிகப்படியான தொகுதிகளில் முன்னிலை வைத்து வந்ததை அடுத்து அங்குள்ள காங்கிரஸ் மாநில தலைவர், இப்படியெல்லாம் மகாராஷ்டிரா மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், வாக்கு இயந்திரத்தில் ஏதோ கோளாறு செய்துள்ளார்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து வந்துள்ளார். ஆனால் இந்த தகவல் டெல்லி மேலிடத்திற்கு சென்றதை அடுத்து காங்கிரஸ்க்கு உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க தாங்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தால் வாக்கு எந்திரத்தில் கோளாறுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் தங்கள் வெற்றி பெற்றால் வாயே திறக்க மாட்டாங்க. குறிப்பா அவங்க வெற்றி பெற்றுள்ள வயநாடு மற்றும் ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களையும் மின்னணு ஓட்டுப்பதிவு தான் நடைபெற்றது. அப்படின்னா அங்கெல்லாம் கோளாறு நடக்கலையா? பாஜக வெற்றி பெற்றா மட்டும்தான் வாக்கு எந்திரத்தில் கோளாறு நடந்திருக்குமான்னு டெல்லி பாஜக காங்கிரஸ்க்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்படி தாங்கள் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போது வாக்கு எந்திரத்தின் மீது பழி போடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிற காங்கிரசுக்கு பாஜக கொடுத்த இந்த அதிரடியால் காங்கிரஸ் கட்சி வட்டாரம் கப்சிப் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், மகாராஷ்டிராவில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்துள்ள மக்களுக்கு நன்றி தெரிவித்திருப்பவர், வளர்ச்சி வெல்லும், நல்லாட்சிக்கு வெற்றி, ஒன்றுபட்டால் இன்னும் உயர்வு என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட பாஜகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு வெற்றி பெற்ற JMM கூட்டணிக்கும் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ரஜினியை சீமான் சந்தித்ததை அடுத்து சங்கி விவகாரத்தை பெரிய அளவில் கையில் எடுத்திருக்காங்க திமுக காரங்க. இதனால கொதித்து போன சீமான், ரஜினியை நாங்க சந்திச்சா மட்டும்தான் சங்கியா, திமுக நிகழ்ச்சிக்கு அவரை அழைச்சி நடத்தும் போது சங்கியா தெரியலையான்னு கேள்வி எழுப்பியிருக்கும் சீமான், சங்கி என்பதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்து திமுகவை சீண்டி இருக்கிறார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம். கடந்த காலங்களில் நடிகர் ரஜினிகாந்தை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்த சீமான் நேற்று முன்தினம் ரஜினியை அவரது இல்லத்தில் சந்தித்தது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாகி இருக்கு. இந்த நிலையில் ரஜினியுடனான சந்திப்பு குறித்து சீமானிடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது, நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் அரசியல் குறித்து பேசணும், சினிமா குறித்து பேசணும், அதோட ரஜினியை சந்தித்ததின் மூலமா நாங்கள் இருவருமே சங்கி என்றால் தங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ரஜினியை அழைத்து அருகில் உட்கார வைத்துக் கொள்ளும் திமுகவின் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் சீமான், விமர்சனங்களை தாங்க முடியாதவங்க விரும்பியதை அடைய முடியாது, அதே மாதிரி அவதூறுகளை கடக்க விரும்பாதவன் வெற்றியை கடந்து செல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கி என்றால் சக தோழன் அல்லது நண்பன் என்றுதான் அர்த்தம். இப்படி சொல்லும் திமுகவினர் முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் உறவு இல்லை என்று சொல்ல முடியுமா? திமுகவை எதிர்த்தாலே உடனே அவங்க சங்கியா என்று கேள்வி எழுப்பியவரிடத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் விஜய் கட்சியில் இணைவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, நாங்கள் தான் அவர்களை அனுப்பி வைக்கிறோம், மற்ற கட்சியில் போய் சேர்ந்து எங்களுக்கு உளவு பார்க்க அனுப்பி வைக்கிறோம், என் கட்சியிலிருந்து போகும் அத்தனை பேரும் ஸ்லீப்பர் செல்கள் தானு தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் சீமான்.